வந்துட்டே இருந்தால் பரவாயில்ல, ஓரளவுக்கு நல்லா தான் இருக்குது மீன். இன்னும் வந்து கல்லாட்டை தான் இருக்குது. எல்லாம் வந்துருக்குல்ல வெள்ளை கலராக. வணக்கம். இந்த பதிவில் எதை பற்றி பார்க்க போனால் நம்ம கனா காலம் சீரிஸோட 9வது எபிசோடு தாங்க. இந்த எபிசோடில் எதை பற்றி பார்க்க போனால் நம்ம கிராமப்புறனாவே பொதுவாக வந்து ஏரியில் கம்மால தூண்டியில் போட்டு மீனை பிடிச்சிருப்போங்க. ஸோ அது மாதிரி இப்போ வந்து தூண்டியில் போட்டு மீன் பிடிச்சி அதை கொண்டு போய் இந்த தோசைக்கல்லில் போட்டு பொரித்து சாப்பிட போகிறோங்க. கொஞ்சமாக கிடைச்சா அதை வந்து சுட்டு சாப்பிட போகிறோங்க. ஸோ இந்த நினைவு ஒரு விதமாக தான் இந்த வீடியோ மேக் பண்ணுறோம். ஸோ வாங்க வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள். நாங்கள் எப்படி பிடிச்சி இப்போ சுட்டு சாப்பிட்றோன்னு பாருங்கள். எடுத்துக்கலாம் இது நோண்டா தெரியல நோண்டா இருக்கலாம் அப்படின்னா என்ன பிடிக்கிறா இப்போ ஷார்ட்ஸ் ஒன்று எடுத்துக்க. வீடியோ புண்ணா உட்காரா இதில் போடுறா கிளப்பு. கேமரா காட்டுங்க. மாமா எடுக்க அவர் இது சத்தியான மீன் கிடைக்க போதுன்னு நினச்சேன். போட்டு பட்டுன மாமா பாரு. அவ்வளோதான். போது எடுக்காதீங்க, எண்ணெய் எடுக்காதீங்க. ஹலோ உள்ளிஜில் வராரு சேத்துல கிடக்குறாரு. கொத்துதா மீன்? கொத்துது போல. கொத்துட்டோம் அப்படியே. உன் பக்கம் திருப்பலாம் பார்த்தா நீ வேறு சட்டியோட நிற்கிற. என் பக்கம் திருப்பி 2 பேர்த்தையும் ஊரில் போட்டு அப்புள் 3 பேர் பிடிச்சிட்டு பராது. சேர்த்து போதா? இப்போ எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பார்த்தா வீட்டில் தாங்க இருக்கும். நேற்று மழை வந்துருச்சு, அதனால் நேற்று செய்ய முடியல. சரி, அந்த மீனெல்லாம் வந்து கொண்டு வந்து அலசி வீணாகிட போகுதுன்னு சொல்லி வீட்டில் கொடுத்தாச்சுங்க. ஒரு 4 மீன் மட்டும் எடுத்துக்கிட்டோம். நேற்று ஃபுல்லாக கஷ்டப்பட்டோம். சரி வீடியோ எடுத்து போட்டணும்னு சொல்லிட்டு 4 மீன் மட்டும் எடுத்து பக்கத்து வீட்டு கடையில் வச்சாச்சு, ஃப்ரிட்ஜில் வச்சு மசாலாலாம் போட்டு. சரி எடுத்து பார்த்தோம், அந்தளவுக்கு மோசமாக இல்லை. சரி இப்போ அதை பார்த்தா வீட்டிலே செய்ய போகிறாங்க. வெளியே கொண்டு போய் செய்ய 4 மீனை கொண்டு போய் வெளியே செய்ய முடியாது. சரி இங்கேயே செஞ்சு போடுறோம், எப்படி இருக்குன்னு பாருங்கள். நைட்டு ஃப்ரிட்ஜில் வச்ச மீன் எப்படி இருக்குன்னு பாருங்கள். பரவாயில்ல, நான் பயந்துகிட்டே இருந்தேன். ஏன்னா நைட்டு வந்து மழை வந்தால கரண்ட் ஆஃப் ஆகிடுச்சு. பயந்துகிட்டே இருந்தேன். பரவாயில்ல, ஓரளவுக்கு நல்லா தான் இருக்குது மீன். இன்னும் வந்து கல்லாட்டை தான் இருக்குது. கரெக்டாகவே கல் சூடாகட்டும் வேறு. நிஜமா சாமி கத்துக்கலாம்டா. சுட்டுருச்சா? வச்சிரு எடுத்து வை. வை அது இதே என்ன வரா? இதெல்லாம் என்னதான் வருதுன்னு தெரியலடா. நீங்க ஏற்றாஞ்சிடலாம். நல்லா புகை வருமா என்ன ஊற்றணும்? வெங்காயம் சேர்த்து ஊற்றணும் சாமி. திருப்பி போட்டு
எங்கன்னா கவுத்து போட்டு அதில் ஊற்றுங்க சாமி. வைக்கிறேன் சட்டமாக வைக்கிறேன். என்னடா மீனை நிற்க வச்சிருக்க, போட விட போறியா? ஆனால் மீனை இப்படிலாம் வேக வச்சு ஒன்றை மட்டும் தான் நான் பார்க்குறேன். இது மாதிரி நான் எங்கேயும் பார்த்துல, அதான் சொல்கிறேன். சரி தெரியாது. இந்த எக்ஸ்போர்ட்டை கூட நம்பிடலாம், இந்த அரைமுறை நம்ப முடியாது. அதுக்கு கூட அளப்புறம் இருக்குது பார்த்தியா? சத்தியா சொல்லுவாம்பா, என்னடா திருப்பசனா பஜ்ஜி அடிக்கிற? அது எடிட்டு பார்த்துக்கலாம். பஜ்ஜி போறான்டா திருப்பசனா. எடிட்டில் பார்க்கலாம். நீ மனசே என்ன பண்ணுற, புளி ஊற்றுறானே ஃபோன் தீர குண்டாவில் போகிறான்பா. என்ன எடுத்து வச்சிரு. சென்ட்ரல் வச்சுக்கு என்னடா கீவில் வைக்கிற? அதிகமாக வைக்காத, ஒன்று ஒன்று வச்சு போதும். நடுவில் வைக்கணும். ஏன்டா சாமி பண்ணுறியா? இப்போ போதும் கொடு. சத்தியமா செத்தானுங்க வரோம். எல்லாம் கரெக்டாக தான் இருக்குது. நான் ஒன்று இன்னும் கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாகவே சாப்பிட்டுருந்தோம்னா கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிட்றதால கொஞ்சம் லைட்டாக டேஸ்ட் அந்த அளவுக்கு வரலைங்க. ஆனால் பரவாயில்ல, நல்லா தான் இருக்குது. உப்பு கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் கூடுதலாக போட்டுருக்கணும். இந்த மாதிரி நீங்களும் சாப்பிடலாம் கமெண்ட் பண்ணுங்க. சாப்பிட்டு பட்டுப்பட்டு இந்த ஆர்டர் மருந்து சாப்பிட்றோம் ஆளு. வெங்காயம் இது மாதிரி செஞ்சு சாப்பிட்ட அனுபவம் உங்களுக்கு இருந்தால் மக்கா மிக்கிற கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்க. சுவை கொஞ்சம் நல்லா தாங்க இருக்குது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா அவளை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். டாட்டா.